ஹலோ எம்பிஎஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லையுமே சரி, இன்ஸ்டாகிராம்லையுமே சரி, சில ஃபேக்கான வீடியோஸ்லாம் வருதுங்க பல்லாவர சந்தையை பற்றி. நம்ம ரெகுலராக வாங்குகிற ஒரு தாத்தா கிட்டேயே ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட நான் ரெகுலராக நானே 2-3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஒர்க்கிங்காக இருந்திருக்கு, நான் ஒர்க்கிங்காக இருந்திருக்கு. அவர் என்ன ப்ரைஸ் விற்பாருன்றது எனக்கு நல்லா தெரியும். வாரம் அவரை மீட் பண்ணுறவன் நான். ஸோ ஆனால் அவர்கிட்டயே ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அவர் 200 ஐஃபோன் தராருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக சுற்றிட்டுருக்கு. ஸோ இது உண்மையிலே ரொம்ப ஃபேக்கான வீடியோங்க. நானே அதில் கமெண்ட் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போயிருக்கோம். ஸோ அவர்கிட்ட சில டேப்லாம் வச்சுருக்காரு அவர். ஐஃபோனை நான் எதிர்பார்த்து தான் போனேன், பட் ஐஃபோன் இல்லை அவர்கிட்ட. ஸோ அவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாருன்ற வீடியோ கிளிப்பும் சரி, ஆடியோ கிளிப்பும் சரி, நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான வீடியோ நம்பி பல்லாவர சந்தைக்கு போய் ஏமாந்துடாதீங்க. உங்களோட ரீச்சுக்காகவும் வீடியோவோட வியூஸ்க்காகவும் இந்த மாதிரி ஃபேக்கானதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் நீங்கள் பல்லாவர சந்தைக்கு வரீங்கன்ட்டு யூடியூப்பை பார்த்து. ஸோ அந்த மாதிரி ஃபேக்குனா உடனே அந்த வீடியோ கீழே போய்ட்டு ஃபேக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்களாம் திருந்துவாங்க. ஸோ இது மாதிரி ஃபேக்காக போட்டு இவங்க ரீச் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்து வரவங்க எல்லாரும் ஏமாந்து தானே போகிறாங்க. கமெண்ட்டில் ஃபேக்குன்னே சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்குன்ட்டு எல்லா வீடியோவிலும் போய்ட்டு ஃபேக்குன்னு சொல்லாதீங்க. சில பேர் ரிப்பேரான பொருளை வாங்கி ரெடி பண்ணி போடுவாங்க. அவங்க வீடியோக்கெல்லாம் போய் சொல்லிடாதீங்க. ஸோ நான் அந்த ஒரிஜினல் வீடியோ நான் இந்த வாரம் பல்லாவர சந்தையில் அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட சில ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதோடய வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன இன்னைக்கு ஐஃபோன் எதாவது எடுத்துன்னு வரலையா? ஐஃபோன் டேப்பை போயிடுச்சு. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கல்ல, போயிடுச்சு. அதே ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சாம்சங் ஜெர்மன் தெரியும்.